மக்கள் மனம் மாநிலத்தை மிக பணித்து உரையாற்றி நான் செய்த தமிழ் மன்னர் தரணி என்று நான் நன்றி கொடியாற்றி தாண்டி உணர்த்தி இந்திய பல்லவர்கள் தமிழை அலங்கரித்தார். புலிக்கொடி சீரியல் பொன்னி நதி பெருகுவர் தமிழ் பாவைக்கு சோழர் சீர் செய்தார் தஞ்சையிலே மீன்கொடி வான்பறக்க முச்சங்கம் தலைவரத்தால் நான் மாடர் குடலில் தண்டவை நேய்க்கு தொட்டிலிட்டு பாட்டு நிற்கிறார். பண்டுகள் பாண்டியனும் சேரனான் சென்றவை இமயத்தில் கொடி ஏற்றி ஈடில்லா போற கொண்டார். இந்த இந்தியவள் அந்த அன்னையவள் இந்த விஜயபுரத்தில் விஜயவர்மன் என்ற பெயர் மக்களுக்கு பயமில்லாமல் நலமாகையால் நான் இனிமே வந்து என்ன புரோஜனம் என்ன பண்ண போறேன் இனிமே வந்து நான் சாவுறே நான் சுடுகாடு போறதே உருவத்தில் வளர்கை என்று உருவத்திலே வளர்கை என்று உன்னை வாழ்த்தவில்லை. ஆமா வாழ்க்கையிலே பல சகல செல்வாக்குடன் தழைத்தி வளர்க மென்மேலும் என்று நான் வாழ்க்கிறேன். அதற்கெல்லாம் நேரம் காலம் கிடைக்க வேண்டும். அப்பொழுதுதான் ஆமாண்டா ஒரு மணி நேரம் அவை கூட எனக்கு முன்னாக தயாரிலே நிற்கவில்லை. நீங்கள் இருவரும் காலப்படவில்லை. அரண்மனையிலே தாங்கள் இட்ட வேலை நினைத்து செய்து முடித்து விட்டு குறிப்பிட்ட நேரத்தில் ஓட்டோட்டமாக ஓடி வந்து நிற்கிறோம். அரண்மனையில் உள்ள வேலைகளை நீங்கள் கவனித்திருந்தால் எனக்கு ஆறுதல் வார்த்தை உரைக்க உங்களை எதிர்த்து அறிவிக்கிறார்கள். அரண்மனையில் கொண்டு வந்து அரியணை பட்டவும் அரியணை இருந்து கொண்டு போய் அரண்மனை விடவும் நீங்கள் இருவரும் தான் துணை. என்னுடைய வாழ்க்கை சக்கரங்களாகவே சொல்றோம். ஆமா நாங்க 2 பேரும் சக்கரம் அது மேல ஏறி உட்காந்து வரீங்க. நேரா இது மாதிரி கொட்டா விடுறோம். அங்கதான் இது மாதிரி ஸ்டேஜ் மேல விடுறோம். நாங்க 2 பேரும் சக்கரம். இந்த 2 சக்கரங்கள்லாம் ஒண்ணு கிடையாதுங்க. உண்மைதானடா. காரணம் உங்களுடைய உருவனை எனக்கு தேவைப்படுகிறது. இந்த விஜயபுரத்திற்கு நான் மன்னனாக திகழ்ந்தாலும் பார்க்கும் நாட்டு மக்கள் என்னை பார்த்து பல விதமாக ஏற்றுகின்றனர், பேசுகின்றனர். என்னவென்று விழியற்ற மன்னர், பார்வை இழந்த மன்னன், குருட்டு மன்னன், கண் தெரியாத மன்னன். இந்த விஜய நாட்டை எப்படி நல்வழி நடத்த முடியும், எப்படி நலமாக ஆட்சி நடத்த முடியும் என்று பல விதமாக ஏற்றுவதை கேட்கும் போது என்னுடைய மனமே வேதனை. அந்த வேதனை சேர வேண்டும் என்பதற்காகவே ஆமாண்டா வேதனை தாங்கிக் கொண்டு நமக்கு பிறகு எனக்கு பிறகு இந்த விஜயநாட்டியாளருக்கு ஒரு புத்திரன் தேவையை என்பதற்காகவே அபிராமி என்ற ஒரு பெண்ணை மணந்தி இருந்தாலும் என் மனைவி அபிராமியை நான் அழைத்ததாக இறைவனை சென்று அழைத்து வாருங்கள். ஆமா புறப்படு. நவராத்திரி
நாட்டை ஆண்டு வரும் மன்னருக்கு மனிதனாக வாழ்க்கப்பட்டு சீர சிறப்போடு எந்தவித குறையில்லாமல் வாழ்ந்து வருகிறேன். எனக்கு ஒப்பற்ற மகள் ஒரே மகள் என்றெடுத்து நாள் ஒரு மேனியும் பொழுதொரு வண்ணம் வளர்த்து இப்போது என் மகள் வெளிநாடு சென்றிருக்கிறார் படிக்க. அவள் வருகை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அதற்கு முன்ன என் கணவரை பார்க்க வேண்டும். இப்போது அன்பு வருவான், அவனை காணவில்லை, எங்கே போயிட்டான்? சோம்பேறிக்கு சோறு கொண்டு பண்ணுவனே. சோம்பேறிக்கு சோறு கொடுப்பேன். ஆமாண்டா, என் கோயம்பு ரசமானவா? ஏண்டா யார பார்த்து இந்த பாடல் பாட்டு வர? நான் யாரு? ஐயோ கை தொடலாமா? நான் ஒரு நாட்டுக்கு மகாராணி அல்லவா? ஏண்டா ஐயோ தொட்டு பேசாதடா. பிடிக்கும். கை வெட்டிடுவேன். ஆமா, தொட்டால் பூ மலரும், மலரவே வேண்டாம். ஆமா, எப்படி இருந்தோம்? நம் ரெண்டு பேரும். ஆமா, என்னிடத்தில் வந்து இந்த கொஞ்சலாட்டம், இந்த விளையாட்டு, தவறான வார்த்தை எல்லாம் பேசக்கூடாது. நல்ல வார்த்தை பேசணும். முன்னாடி அதிகமா கொஞ்சம் என்ன தெரியுமா? அப்படியா? என்னவென்று கொஞ்சம் உன் மனைவி? முன்னாடி அவருடைய கனவுனே கண்கண்ட தெய்வம். கனவனே கண்டு கண்டு கனவுனே கண்கண்ட தெய்வம். பத்தினி படவட்டா. ஐயோ, கொண்ட தெய்வம். நான் முன்னாடி ராய்கெல்லாம் தடவட்டா. தடவட்டா யாரு? நீதானே? ஊரா தொடும். முன்னாடி போய் ஏண்டா இப்போது இதெல்லாம் சொல்லலாமா? ஓ, என் மேல எவ்வளவு மரியாதை தெரியுமா என் முன்னாடி? அப்படியா? நான் என்ன என்னடா மரியாதை உனக்கு? அட கம்னுருமா. என்ன?
நான் சாப்பிடுவோம் நம்மதுன்னு கோழி ஆட்டமே தம்பி அப்படிதான் இருப்பான். அப்படியா? என்ன மரியாதை உனக்கு? என்ன பண்ணுது டேய் என் பொண்டாட்டி எப்படி தெரியுமா கூப்பிடுவா? எப்படி கூப்பிடுவா? எனக்கு பயந்து ஆ, நெடுங்கி ஆ. ஒடுங்கி ஒடுங்கி எப்படி தெரியுமா கூப்பிடுவா? எப்படி கூப்பிடுவாங்க? டேய் நாகராஜ் டேய் இங்க வாடா நான் என் பொண்டாட்டி எவ்வளவு பத்தினி தெரியுமா? இதுவா மரியாதை? என்ன செய்யற வெளியே சொல்லாதடா. வந்து பாரு என் வீட்டுல ஆ? என்ன நாகராஜன் மரியாதை. தொட போட்டு பத்து பத்து எனக்கு உத, திமில், திமில். உத கொடுத்துட்டு நீ என்ன சொல்லுவ? குத்தம் பாரு அவளை. ஆள் திரும்ப நீ உத வாங்கி தெரியாது. ஐயோ அத போய் சொல்லலாமா வெளியே போய் எது இருந்தாலும் உடாட அப்படியே இருக்கணும் அப்படியே தலைக்காணி எடுத்து செவத்துல துமிழ் துமிழ் நாட்டிக்கிறதா. அவர் குத்தம் பாரு அவளை. ஐயோ வம்பாது சூப்பரா பேசுற ஆ? சரி என் மாட்டி வெளியே பேசுற குமார. கை வச்சு பேசுற. என் கூச்சாரி வேறு பேசுற உன் மனைவியா? என் மச்சாச்சி வேறு பேசுற சரி அதிக நேரம் பேசக்கூடாது. என் எதிர்க்க வேறு பேசுற கையை வச்சு கை வச்சதான் நல்லா இருக்கு சரி கை தொடாம வந்து நேரமாய் விட்டது. என் கணவர் பார்க்கணும். சமத்தை தெரியுமா என்ன? உங்க கணவரே உன்னாண்ட போய் வச்சானா என்ன சொன்னாரு? உன் கணவரே உன்னாண்ட போய் வச்சானாரு அவர் அப்படி சொல்லிருக்க மாட்டாரு. ஓ தப்பா நினைச்சாடா அப்படி சொல்லிருக்க மாட்டாரா? போயிட்டு என் மோனாட்டிக்கிட்டாரா அப்படி சொன்னியா? போயிட்டு என் மனைவி என் மனைவி கூட்டிவான்னு சொல்லி ஓடியா 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 ஓடியா. எப்பொழுது பார்த்தாலும் என்னுடைய கரப்பட்டு அழைத்து வந்து அங்கே அமர வைக்கிறார். ஆமா மீண்டும் என்னை கொண்டு போய் அரண்மனை அமர வைக்கிறார். ஆமா என்னுடைய வாழ்க்கை விதியை பார்த்தாயடா. என்ன பண்ணுது விதி விளையாடுகிறது. யாராவது தலையாட்டி எப்படி நடக்குமோ அப்படிதான் நடந்து தீரும் உண்மைதான்டா. ஆமாங்க வினையில் விதைத்தவன் வினையறுப்பான், தனி விதைத்தவன் தனியறுப்பான். ஆமாங்க ஆதியில் விதைத்தவன் வினையற வினை வினை அது கொண்டே வருகிறது. என்ன செய்வது? என்னுடைய வாழ்க்கை விதி. என்னுடைய முன்னாடி போய் தான் வந்துங்கிறேன் இரு பொருள்பட பேசக்கூடாது. ஐயோ தப்பா நினைக்காதா நீங்க என்ன சொன்னீங்க போயிட்டு என் மனைவி சீக்கிரம் அசிவாடான்னு சொன்னீங்க உண்மைதான்டா. அதான் ஓடி ஓடி உன்னை